41 to 47 தான் பார்ட் 4. பார்ட் 1ல 1 மார்க் கொஸ்டின், பார்ட் 2ல 2 மார்க் கொஸ்டின், பார்ட் 3ல 3 மார்க் கொஸ்டின், பார்ட் 4ல 4 மார்க் இருக்குல்ல, பார்ட் 4ல 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குங்க. சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 5 மார்க்கு. நம்ம இங்கிலீஷ் படிக்கடா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ரிவிஷன் நம்மளால என்ன பண்ணுவோம், எடுத்தோடனே ஒர்க் புக் எடுத்துட்டு இப்படி எஸ்ஏ பேராகிராஃப் எடுத்துட்டு உட்காந்துக்குவோம். பேராகிராஃப்க்கு வெறும் 5 மார்க் தான். ப்ரோஸ் பேராகிராஃப்க்கு, போயம் பேராகிராஃப்க்கு 5 மார்க் தான். ரொம்ப நேரம் ப்ரோஸ் பேராகிராஃப் போயம் பேராகிராஃப்லையும் டைம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மற்ற ஏரியாவை பார்த்தோம்னாலே நிறைய மார்க் வாங்கிடலாம். அதுக்காக இதை படிக்கவே வேணாம்னு சொல்ல, கண்டிப்பாக படிங்க. குறிப்பாக 3 ப்ரோஸோட பேராகிராஃப் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வந்திருக்கு, 3வது பாடத்தோட ப்ரோஸ் பேராகிராஃப் வந்திருக்கு. சார் என்னால் 3 படிக்க முடியாதுங்க சார் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 படிச்சுக்கோங்க. இப்போ அங்கே பாருங்க, 41வது கேள்வியில் ஒரு கேள்விக்கு 3வது பாடத்தோட வந்திருக்கு, இன்னொரு கேள்விக்கு பாருங்க 6வது பாடத்தோட வந்திருக்கு. அதனால மினிமம் 3 பேராகிராஃப் ப்ரோஸோட பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 போயம் பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 2வது போயமோட பேராகிராஃப் நமக்கு வந்திருக்கு, கேஷுவரினா ட்ரீ. இன்னொரு போயம் பேராகிராஃப் எத்தனாவதுலேருந்து வந்திருக்கு, ஃபாதர் டு ஹிஸ் சன் போயம்லேருந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ 41st கொஸ்டின் ப்ரோஸ் பேராகிராஃப், 42nd கொஸ்டின் போயம் பேராகிராஃப், 43rd கொஸ்டின் என்ன அப்படின்னா நல்லா பாருங்க, 43rd கொஸ்டின் வந்து சப்ளிமெண்டரி பேராகிராஃப். சப்ளிமெண்டரி பேராகிராஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஹின்ஸ் டெவலப்மெண்ட் ஃபார்மேட்ல கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நீங்க சப்ளிமெண்டரி பேராகிராஃப் படிக்கலைன்னா கூட இந்த ஹின்ஸை வச்சு உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, என்ன பண்ண வேண்டாம், உனக்கு தெரிஞ்ச தமிழ் வார்த்தையெல்லாம் உள்ள போட்டு கதை எழுதுறேன்ற பேர்ல கிடைக்கிற 1 மார்க் 2 மார்க்கையும் கூட ஸ்ட்ரைக் தப்புன்னு அடிச்சு விட்டுருவாங்க. சரியா? ஸோ அதனால அட்லீஸ்ட் ஒரு இதுல ஆன்சர் படிச்சுட்டு போங்க. இதுவும் வந்து 3 சப்ளிமெண்டரியோட பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்டரியோட கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் சப்ளிமெண்டரியில வந்து பார்த்தோம் அப்படின்னா லைஃப் ஆஃப் பை. தேர்ட் சப்ளிமெண்டரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அவர் ஆஃப் ட்ரூத். ஸோ இந்த 3 படிக்கலைன்னா கூட அட்லீஸ்ட் 2 படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஒருவேளை நீங்கள் படிக்காததுலேருந்து வந்துச்சுன்னா உனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி, இது எல்லாமே கதை தான். லைஃப் ஆஃப் பையில் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும். அப்போ அவன் கப்பலில் சென்று கொண்டிருந்தான், நம்மால் எழுதுவான். கப்பலில் KAPPALIL கப்பலில். அதையும் அந்த நான் சொல்கிற மாதிரி கூட எழுத மாட்டான், அவனுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங்கில் எழுதுவான். அது படித்து பார்த்தா இன்னும் மோசமாக இருக்கும். அந்த மாதிரி எழுதாமல் கொஞ்சம் நீட்டாக எழுதுங்க. அட்லீஸ்ட் கப்பலுக்கு ஷிப்புன்னு கூட தெரியலனாலும் போட்டுன்னு ஏதோ தெரிஞ்சாலும் இது தெரியுத வச்சு எழுதுங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. 43rd கொஸ்டின், அதுக்குன்னு 43rd கொஸ்டின் படிக்காமல் இருங்கன்னு நான் சொல்லவே இல்லை. உனக்கு தெரிஞ்சதை வச்சு கொஞ்சம் கதையாவது அடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, கம்பல்சரி படிங்க. 44th கொஸ்டின் நமக்கு ஈஸியாக மார்க் வாங்கலாம். 44th கொஸ்டின் என்ன அப்படின்னா ரஃப் காப்பி ஃபேர் காப்பி எழுதுறது. ஸோ இது மாதிரி ஒரு பேசேஜ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு இங்கே பாருங்க, எப்படி எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கு, இப்படி தான் எழுதணும் ரஃப் காப்பி ஃபேர் காப்பி. ஓகே, ஸோ என்ன கேட்டால் ரஃப் காப்பிக்கும் டைட்டில் போடுங்க, ரஃப் காப்பிக்கும் டைட்டில் போடுங்க. ஸோ ரஃப் காப்பின்னு போட்டுட்டு டைட்டில் எழுதிடுறீங்க. ரஃப் காப்பி நீட்டாக அழகாக அண்டர்லைன் பண்ணுறீங்க. அதே மாதிரி ரஃப் காப்பிக்கு கீழே டைட்டில் எழுதிருக்கீங்க இல்லையா, டைட்டில் அழகாக அண்டர்லைன் பண்ணுங்க. கொடுத்துருக்க பேசேஜை கரெக்டாக எழுதுங்க. அடுத்தது ஃபேர் காப்பின்னு எழுதுங்க, ஃபேர் காப்பியை அண்டர்லைன் பண்ணு. அதே மாதிரி டைட்டில், ஃபேர் காப்பிக்கு டைட்டில் போடு. காப்பின்னு எழுதுனா போதும், டிராஃப்ட்னு எழுதுன்ற பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாது. காப்பி COPY இதை எழுத மாட்டான் நம்மால். நிறைய பேர் என்ன பண்ணுவான், COPI எழுதுவான், இல்லை COFY எழுதுவான், என்னென்னமோ ஸ்பெல்லிங் எழுதுவான். COPY காப்பி. டைட்டில் எழுதுங்க. அதே மாதிரி பேராகிராஃப் எழுது. கடைசியாக டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் சம்மரி. இங்கே இருக்கிறதுல எத்தனை வார்த்தை இருக்குது, சம்மரியில் எத்தனை வார்த்தை இருக்குது, 53 வார்த்தை, இப்படி எழுதலாம். ஓகே, ஸோ ரஃப் காப்பி எழுதுறதுனா இதுதான் ரஃப் காப்பி ஃபேர். சம்மரி ரைட்டிங்னா இதுதான். ஒருவேளை எக்ஸாமில் சம்மரி ரைட்டிங் எழுதாமல் நோட்ஸ் மட்டும் எழுதுங்கன்னு கேட்டாங்கன்னு வைங்களேன், இப்படி இந்த ஃபார்மேட்டில் எழுதுங்க. நோட்ஸ்ன்னு போட்டுக்கோ, டைட்டில் அப்படின்னு டைட்டில் எழுதிக்கோ. அடுத்தது மறுபடியும் அந்த டைட்டிலுக்கு அப்புறம் 3 சப்டைட்டில் எழுதிக்கோங்க. சப்டைட்டிலுக்குள்ளே இருக்கிற நோட்ஸை சின்ன சின்னதாக எழுதிக்கோங்க. சார் நான் ரஃப் காப்பி ஃபேர் காப்பி எழுதுறேன் அப்படின்னா ரஃப் காப்பி ஃபேர் காப்பி எழுதுறதுக்கு அது பாயிண்ட்டு. நான் சம்மரி ரைட்டிங் எழுதுறேன் அப்படின்னா இந்த மாதிரி சம்மரி
இந்த மாதிரி பாயிண்ட் பை பாயிண்டா எழுதுங்க. ஓகே, ஸோ இது மாதிரி நீட்டா பாயிண்ட் பை பாயிண்டா எழுதுங்க. ஸோ நோட்ஸ் இந்த ஃபார்மேட்ல எழுதுங்க. தயவு செய்து நோட்ஸ் எழுதுன்ற பேர்ல இந்த பேசேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேசேஜ்ல இடையில இடையில கோடு போட்டு இந்த இடத்துல இப்படி கோடு கோடா போட்டு நீங்க என்ன பண்ண வேண்டாம், பேசேஜ்ல கோடு போட்டு எழுத வேண்டாம். இந்த மாதிரி வெறும் கோடு போட்டா நோட்ஸ்ன்னு தயவு செய்து நினைச்சுக்க வேண்டாம். இதுக்கெல்லாம் மார்க் போட மாட்டாங்க பப்ளிக்ல. உங்களுக்கு சொல்லி தந்த டீச்சர்ஸ் வேணா மார்க் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நோட்ஸ்ல இடையில இப்படி கோடு போட்டீங்கன்னா மார்க் போட மாட்டாங்க. இந்த ஃபார்மேட்ல எழுதக்கூடாது. ஓகே, ஸோ ரஃப் காப்பி ஃபேர் காப்பியோட முறை இதுதான். ரஃப் காப்பி ஃபேர் காப்பி இந்த ஃபார்மேட்ல எழுதணும். ரஃப் காப்பின்னு எழுதணும், அடுத்து அதுக்கு டைட்டில் போட்டு இந்த மாதிரி எழுதணும், ரஃப் காப்பி ஃபேர் காப்பி. அதே மாதிரி நோட்ஸ் எழுதுறீங்கன்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா நோட்ஸ் இந்த மாதிரி ஃபார்மேட்ல எழுதணும். ஓகே, நோட்ஸ் இப்படி இருக்கணும். நோட்ஸ்னு எழுதிருங்க, டைட்டில் போட்டுருங்க, அப்புறம் ஒரு 3 சப்டைட்டில்ஸ்ல பாயிண்ட்ல எழுதுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மேட்ல எழுதினாலும் சரி, இல்ல ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் போட்டு உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க அந்த மாதிரி எழுதினாலும் சரி. இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கும் நீங்க யூஸ் பண்ற ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்? இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்ன இல்ல, இங்க பாருங்க, இங்க டைரக்டா டேட் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ரஞ்சினி அப்படின்னு இருக்கு. இதே இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல்ல எப்படி சொல்லி தந்திருப்பாங்க, ஃப்ரம் அப்படின்னு போட்டுட்டு கொஞ்சம் இப்படி ஃப்ரம் அட்ரஸ் தள்ளி எழுதியிருப்பாங்க. அடுத்தது டூ அப்படின்னு போட்டுட்டு இந்த டூ அட்ரஸ் கொஞ்சம் தள்ளி எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்லயும் எழுதலாம், அல்லது இந்த ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்து இல்லைங்களா அந்த மாதிரி எழுதலாம். மொத்தத்தில் லெட்டரை வந்து கரெக்டாக எழுதுங்க. லெட்டரில் வந்து நமக்கு பர்சனல் லெட்டரில் ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் வரவே கூடாது. பர்சனல் லெட்டர் எப்படி ஆரம்பிக்கும், பிளேஸ் டேட்டு டியர் ராம், டியர் ஃபாதர், டியர் அங்கிள், அந்த மாதிரி ஆரம்பிக்கும் பர்சனல் லெட்டர். இதே இம்பர்சனல் லெட்டர் ஃபார்மல் லெட்டர்ல தான் நமக்கு வந்து என்னது ஃப்ரம் டு போட்டு எழுதுறதுலாம். அதே மாதிரி ஜாப் லெட்டர் நமக்கு அடிக்கடி வரும். ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக பாருங்க, லெட்டர்ஸோட ஃபார்மேட் பாருங்க. ஸோ லெட்டரை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி பிளேஸ் டேட் போடுங்க. பப்ளிக் எக்ஸாம்ல லெட்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி மார்க் போடுவாங்க அப்படின்னா, பிளேஸ் டேட்டுக்கு 1 மார்க், கம்பல்சரி பிளேஸ் டேட்டுக்கு 1 மார்க். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனு, சப்ஜெக்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எந்த லெட்டரா இருந்தாலும் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, ஃபார்மல் லெட்டரா இருந்தா யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, இன்ஃபார்மல் லெட்டரா இருந்தா யுவர்ஸ் லவ்விங்லி, இதெல்லாம் கரெக்டா போடுங்க. அதே மாதிரி அட்ரஸ் ஆன் த கவர் கரெக்டா போடுங்க. ஓகே, அட்ரஸ் ஆன் த கவர் கம்பல்சரி எழுதுங்க. எந்த வகையான லெட்டரா இருந்தாலும் அட்ரஸ் ஆன் த கவர் கண்டிப்பா எழுதுங்க. ஸோ இதெல்லாம் லெட்டரோட ஃபார்மேட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. லெட்டர் ஒரு ஆப்ஷன் ஆகும். இந்த மாதிரி பேராகிராஃப்லாம் எழுதுறதுலாம் இருந்துன்னா தயவுசெய்து என்ன பண்ண வேண்டாம், இந்த மாதிரி பேராகிராஃப்லாம் எழுத போகாதீங்க, லெட்டரே எழுதுங்க. லெட்டரில் நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்கன்னா 5 out of 5 வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பேராகிராஃப் எழுத போனீங்க அப்படின்னா மார்க் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ அதே மாதிரி தான் பேராகிராஃப் காம்ப்ரிஹென்ஷன் கேட்குறாங்க, டயலாக் ரைட்டிங் கேட்குறாங்க, 47வது கேள்வி. ஸோ அதே மாதிரி எரர் ஸ்பாட்டிங் பாருங்க. எரர் ஸ்பாட்டிங் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க. ஏ ஆன் வந்துச்சுன்னா ஆன் போடுங்க, ஆன் வந்துச்சுன்னா ஏ போடுங்க. இந்த ஒன் ஆஃப் த வந்துச்சுனாலே நல்லா கவனிங்க, ஒன் ஆஃப் த வந்துச்சுனாலே இங்கே எஸ் வரணும். இங்கே எஸ் வந்திருக்கா, இது சரி. ஆனால் ஒன் ஆஃப் த வந்தால் இங்கே வெர்பு சிங்குலரில் தான் வரணும். அப்போ வாஸ் தான் சரி. அதே மாதிரி 10 years ஆர் வரக்கூடாது, 10 years இஸ். எரர் ஸ்பாட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நல்லா பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ நிறைய எக்ஸாம்பிள் சொல்றேன், அதெல்லாம் மட்டும் காதில் நல்லா கேட்டுக்கோங்க. ஏ வந்தா ஆன், ஆன் வந்தா ஏ, பிட்வீன் வந்தா அமங், இதெல்லாமே நம்ம இங்கே டைப் பண்ணிடலாமா? கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏ வந்ததுன்னா ஏக்கு பதிலாக ஆன், ஆன் வந்ததுன்னா ஏ, இது ஒன்று. அடுத்தது பிட்வீன் வந்ததுன்னா அமங், அமங் வந்ததுன்னா பிட்வீன். சரியா? அதே மாதிரி தேன் வந்ததுன்னா டூ, டூ வந்ததுன்னா தேன்.
ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்ததுனாலே பின்னாடி வர வார்த்தை ப்ளூரல் ஃபார்ம்ல வரணும். ஒன் ஆஃப் த வந்தாலே கண்டிப்பா பாய்ஸ் வரும். அப்போ வேர்ப்ல தான் பிரச்சனை. வேர்ப் எப்படி இருக்கணும்? வேர்ப் எப்பயுமே சிங்குலர்ல தான் இருக்கணும். இதெல்லாம் தான் சரி. ஒன் ஆஃப் த வந்தா ப்ளூரல் வரணும், கேட்டகரி வந்து ப்ளூரல்ல வரணும், வேர்ப் வந்து சிங்குலர்ல இருக்கணும். அதே மாதிரி சில வார்த்தைக்கு ப்ளூரல் ஃபார்மே இல்ல. அந்த வார்த்தையெல்லாம் என்னென்ன? லக்கேஜுக்கு ப்ளூரல் ஃபார்மே இல்ல, லக்கேஜஸே இல்ல, லக்கேஜ் மட்டும்தான். அதே மாதிரி பேகேஜுக்கு ப்ளூரல் ஃபார்மே இல்ல, பேகேஜ் மட்டும்தான். இன்ஃபர்மேஷனுக்கு ப்ளூரல் ஃபார்மே இல்ல, இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். அட்வைஸ்க்கு ப்ளூரல் ஃபார்மே இல்ல, அட்வைஸ் மட்டும்தான். அதே மாதிரி பார்த்தோம்னா டீருக்கு ப்ளூரல் ஃபார்மே இல்ல, டீர்ஸே இல்ல, டீர் மட்டும்தான். பீப்புளுக்கு ப்ளூரல் ஃபார்மே இல்ல, பீப்புள்ஸ்ன்றலே இல்ல, பீப்புள் மட்டும்தான். சில்ட்ரன்ஸ்ன்ற வார்த்தையே இல்ல, சில்ட்ரன் மட்டும்தான். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே. அதே மாதிரி சில வார்த்தை எப்பயுமே எஸ்ல தான் வரும். ஆனா அது வந்துச்சுன்னா என்ன இருக்கும்? வேர்ப் சிங்குலர்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்ல, மேத்தமேட்டிக்ஸ் மட்டும்தான். மேத்தமேட்டிக்ஸ் இஸ், மேத்தமேட்டிக்ஸ். உங்களுக்கு சொல்லணும்னா மேத்ஸ், சிவிக்ஸ், பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ், இது எல்லாமே ப்ளூரல் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஆனா வேர்ப் எப்படி இருக்கும்? சிங்குலர் வேர்பா இருக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் வெல் எஸ், நாட் ஒன்லி பட் ஆல்சோ, ஐதர் ஆர், வித், அலாங் வித், இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் பார்த்துட்டீங்கனாலே கண்டிப்பா வெர்புல தான் பிரச்சனை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வார்த்தையை பார்த்துட்டீங்கனாலே வேர்புல தான் பிரச்சனை. வேர்புல தான் பிரச்சனை. வேர்பு சிங்குலரா இருந்தா ப்ளூரலா மாத்துங்க. ஆம் அல்லது இஸ்ஸா இருந்தா என்னவா மாத்துங்க? வேர்ப ப்ளூரலா மாத்துங்க. இதே வேர்ப் வந்து வாஸ்ன்னு இருந்தா வேர்ன்னு மாத்துங்க. ஹேவ்ன்னு இருந்தா ஹேஸ்ன்னு மாத்துங்க. இதே பிளேஸ், ஈட்ஸ் அது மாதிரிலாம் எஸ்ல இருந்ததுன்னா எஸ் எடுத்து எழுதுங்க. இவ்வளவுதான். ஸோ இவ்வளோ மட்டும்தான் நீங்க எரர் ஸ்பாட்டிங்ல இது மேக்ஸிமம் இந்த ரூலை மட்டும் நீங்க படிச்சுட்டீங்கனாலே இதுக்குள்ள இருந்து மேக்ஸிமம் ஒரு 5ல் 3 கொஸ்டினாவது வந்துடும். ஸோ இதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கேன் இல்லையா? ஏ வந்தா ஆனா மாத்தணும் எரர் ஸ்பாட்டிங்ல. ஏ வந்தா ஆனா மாத்தணும், பிட்வீன் வந்தா அமங் வந்தா பிட்வீன், தேன் வந்தா டூ. அதே மாதிரி ஒன் ஆஃப் த வந்துச்சுனாலே எப்பயுமே அதுக்கு பின்னாடி வர கேட்டகரி ப்ளூரல் ஃபார்ம்ல தான் இருக்கும். அதே மாதிரி வேர்ப் எப்படி இருக்கும்? ஒன் ஆஃப் த வந்தாலே வேர்ப் சிங்குலர்ல இருக்கும். அதே மாதிரி சில வார்த்தைக்கு எஸ் ஃபார்மட்டே இல்லை, லக்கேஜஸ் இல்லை, பேகேஜஸ் இல்லை, இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை, அட்வைசஸ் இல்லை, டீர்ஸ், பீப்புள்ஸ், சில்ட்ரன்ஸ், இந்த மாதிரி எந்த வார்த்தையும் இல்லை. ஓகே. ஸோ எல்லாமே இதுக்கெல்லாம் எஸ்ஸே இருக்காது. எஸ் இருந்தா எஸ் எடுத்து எழுதுங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி சில வார்த்தை எஸ்ல இருக்கும், ஆனா அதோட வேர்ப் எப்படி இருக்கும்? வேர்ப் சிங்குலர்ல இருக்கும். அதுக்கு சில எக்ஸாம்பிள் இது. அதே மாதிரி இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா வெர்புல தான் பிரச்சனை. வேர்ப் சிங்குலரா இருந்தா ப்ளூரலா மாத்துங்க, ப்ளூரலா இருந்தா சிங்குலரா மாத்துங்க. ஸோ இந்த ஐடியாஸை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க நாளைக்கு எரர் ஸ்பாட்டிங் அப்ரோச் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்க புக்ல இருக்க எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் எரர் ஸ்பாட்டிங். 46வது கேள்வி. 47வது கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீல்டு வேர்ட்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபீல்டு வேர்ட்ஸ்னா என்னது? ஒரு 5 துறை சார்ந்த வார்த்தை கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நீங்க இந்த கொஸ்டினை படிச்சு பார்த்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எ பேபி லெஸ் தென் a month old has received a pacemaker. பேஸ்மேக்கர் அப்படின்றது ஹார்ட் ப்ராப்ளம் வந்தால் தான் பேஸ்மேக்கர் வைப்பாங்க. அப்போ இது மெடிசின் துறை சார்ந்த வார்த்தை. மெடிசின் 47 ஏ, 47ல ஏ கொஸ்டினுக்கு மெடிசின், 47ல பி கொஸ்டின் என்னது? ஆஸ்ட்ராய்டுன்னு இருக்கு, அப்போ ஆஸ்ட்ரானமி. 47 சி கொஸ்டின் என்னது? எக்ஸ்பிரஸ் வருது, அப்போ என்னது? டூரிசம், டிராவல். ஆப்ஷன் இது பாருங்க, சி வந்து டிராவல் அப்படின்னு வருது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ரிசன், ஜெயில் தண்டனை அப்படின்னா அப்ப லீகல், அந்த துறை சார்ந்த வார்த்தை. அதே மாதிரி டாக்ஸி வந்திருக்கு, அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்போ இந்த ஃபீல்டு வேர்ட்ஸ் வந்ததுன்னா இதை எழுதுங்க. அல்லது பேராகிராஃப் காம்ப்ரிஹென்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? பேராகிராஃப் காம்ப்ரிஹென்ஷன் எழுதலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் 47வது கொஸ்டின். 41 to 47 வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ்.
எல்லாமே மார்க் நிறைய வாங்கக்கூடிய இடம். நான் இப்போ எந்த இடத்துலையுமே நீ கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணா தான் இங்கிலீஷில் மார்க் வாங்க முடியும்னு சொல்லவே இல்லை. ஈஸியாக ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணாலே மார்க் எடுக்க முடியும். எஸ்பெஷலி கொஷின் நம்பர் 31 to 40, அதே மாதிரி 41 to 47, இந்த எல்லா பகுதிகளிலும் நம்ம ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். நல்லா படிங்க, கொஷின் பேப்பரை நல்லா ரீட் பண்ணுங்க. அதை இது பண்ணணும்னாலே நம்மளால நிறைய மார்க் வாங்க முடியும். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். ஐ ஹோப் it has given a lot of important notion to your examination. ஸோ நல்ல மனநிலையில் இங்கிலீஷ் ஈஸியாக தான் வரப்போகுது வியாழக்கிழமை அன்னைக்கு. ஸோ நல்லபடியாக போயிட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள், நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க ஒவ்வொருத்தரும். ஸோ அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதனால் இன்னைக்கு கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நம்புகிறேன்.